ஹலோ, ஹாய், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங். தமிழ் உறவுகளை எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அமீர் ட்ராவல் கிளப் மாலியாலையும் ஃபாஹில்லையும் இருக்குது. ஸோ ஃபாஹிலில் கிராண்ட் ஹைப்பர் தட் லுலு, அந்த பெரிய லுலு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல கிராண்ட் ஹைப்பரில் உள்ள ஃபஸ்ட் கேட்டில் இருக்குது. இங்கே இந்த சாலிஹா காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் சூக்கல் முத்தைதால மெசரின் ஃப்ளோரில் இருக்குது. ஓகே, த இன்ஃபர்மேஷன் இஸ் இந்த இப்போ ட்ராவல் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். நம்பர் 1, குவைத் ஏர்வேஸ் ஆப்ரேட் பண்ணுற டைரக்ட் ஃப்ளைட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டிக்கெட் ப்ரைஸு உங்களுக்கு 15ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. ஃப்ளைட் ஷெட்யூலும் 15 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ப்ரைஸு காமிச்சாலும் அந்த ஷெட்யூலில் ஃப்ளைட் போகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஷெட்யூலை மாற்றவே இல்லை அவங்க. உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே 3 நாள் இப்போ ஃப்ளைட் விட்ருக்காங்க. மார்னிங் 11 o'clock அங்கேருந்து வரும்போது அதேமாதிரி அடுத்த நாள் 9 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் 5ஆம் தேதிக்கு மேலே அந்த ஷெட்யூல் இருக்காது. உங்களுக்கு நைட் 11 o'clock காமிக்கும், ஈவினிங் 8:30 காமிக்கும். ஸோ டோட்டலி ராங் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் நீங்கள் அதில் டிக்கெட் போட்டாலும் ஃப்ளைட் டைம் சேஞ்ச் ஆகலாம், ப்ரையர் மாறலாம். ஸோ அதனால் நீங்கள் எங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எப்படியாவது அந்த டிக்கெட்டை வேஸ்டேஜஸ் இல்லாமல் நம்ம அதை ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். செகண்டாக சொல்லப்போனால் விசிட் விசா, எக்ஸிட் விசா இருக்கவங்களுக்கு போய்க்கலாம். உங்களுக்கு தெரியும். நியூ விசா வர்றவங்க ஜஸ்ராவில் 5 days, அதே மாதிரி குவைத் ஏர்வேஸில் 11 days இருந்துச்சுன்னா நியூ விசாவில் வர்றவங்க வரலாம். இந்த புது விசா எக்ஸ்பைரி ஆச்சுன்னு சொல்கிறவங்க திரும்பி குவைத் எம்பசி இந்தியாவில் ஸ்டாம்ப் பண்ணி அது மெடிக்கலில் இருக்கிறதுக்குள்ளாட்டி அது மெடிக்கலுக்குள்ளே வந்துடுங்க, இல்லைனா மெடிக்கல் திரும்பி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேஸ், ஒமான் ஏர் ஃப்ளைட் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஃபஸ்ட்டு மேலேருந்து விடுறதுக்கு அவங்க கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃப்ளைட் ஷெட்யூல் ப்ராப்பராக போனால் அவங்க விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ இது வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, கன்ஃபார்ம்டான இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஜஸ்ட் கிவிங் த இன்ஃபர்மேஷன்ஸ். அது மாதிரி ஓல்டு டிக்கெட் நீங்கள் ஏற்கனவே டிக்கெட் போட்டிருக்கீங்க, அந்த டிக்கெட்லேயே ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா அது முடியாது. அந்த டிக்கெட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்தா மட்டும்தான் குவைத் ஏர்வேஸ் அலோவ் பண்ணுவாங்க. அதை பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு நல்ல ஒரு சின்ன டிப் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னோம்னா, யார் நமக்கு உதவி பண்ணாலும் சரி, இல்லை நம்ம யாருக்கு உதவி பண்ணாலும் சரி, அதில் ஒரு நன்றி உணர்வு இருக்கான்னு பாருங்கள். ஸோ இட்ஸ் அ கிராட்டிடியூட், ஷேரிங் கிராட்டிடியூட்ஸ். வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது இறைவனுக்கு கொடுக்குற அந்த நன்றி உணர்வாக இருக்கும், மனிதர்களுக்கு கொடுக்குற நன்றி உணர்வாக இருக்கும். எதாக இருந்தாலும் we have to share the gratitudes. இதை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு நேரத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அடுத்த நேரத்தில் தூக்கி போடுற வாழ்க்கை கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் மீண்டும் அந்த சைக்கிளில் அவங்கள சந்திக்கிறதுக்கோ, அவங்க கூட பேசுகிறதுக்கோ, பழகிறதுக்கோ வாய்ப்பு வரும். அப்போ முகத்தை திருப்ப முடியாது. ஆஹா, 1-2 தினாருக்கு போய் அவங்கள்ட்ட ஒதுங்கிட்டோமே அப்படின்னு நினைக்க முடியாது. ஸோ நான் அமீரை பொறுத்த வரைக்கும் இந்த பெஸ்ட்டு கன்சல்டண்ட்டாக இருக்கேன்.